நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச கூலி படமும் ஹிந்தி நடிகர் கிருத்திக் ரோஷன் மற்றும் ஜூனியர் என்டிஆர் ஆகியோர் நடிச்ச வார் 2 படமும் நேரடியா மோத போகுது. அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச கூலி படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அதே நாள்ல பாத்தீங்கன்னா நம்ம கிருத்திக் ரோஷன் மற்றும் ஜூனியர் என்டிஆர் ஆகியோர் நடிச்ச இந்த வார் 2 படமும் அதே நாள்ல ரிலீஸ் ஆக போகுது. அதனால ரெண்டு படங்களுக்கும் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாயிருக்கு. அது மட்டும் இல்லாம கூலி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வசூல் ரீதியா பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணிருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நாம் பார்க்க போறோம். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இந்தியாவில் மட்டும் இல்லாம உலக லெவல்ல மார்க்கெட் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சோ நம்ம கிருத்திக் ரோஷன் வந்து அவரோட வார் படத்தை ரிலீஸ் பண்றாரு. அதே நாள்ல ரெண்டு படங்களுக்குமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா கூலி படத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் ஒவ்வொரு முக்கியமான நடிகரை கொண்டு வந்து இறக்கி இருக்காங்க. அதாவது ஹிந்தியில இருந்து அமீர் கான், அப்புறம் தெலுங்கு சினிமாவில இருந்து நாகார்ஜுனா, அப்புறம் கன்னட சினிமாவில இருந்து உபேந்திரா, கேரளாவில இருந்து சௌபின் அப்படின்னு எல்லா ஸ்டேட்ல இருந்துமே ஒரு முக்கியமான நடிகரை கொண்டு வந்திருக்காங்க. எதனால அப்படின்னா எல்லா ஸ்டேட்லயுமே அந்த படத்துக்கு கலெக்ஷன் அதிகமாகணும் அப்படிங்கறதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. அதே சமயம் நம்ம கிருத்திக் ரோஷனோட வார் படத்துல பாத்தீங்கன்னா ஹிந்தியில ஃபேமஸான நடிகரா இருக்கிற நம்ம கிருத்திக் ரோஷனும் அதே சமயம் தெலுங்குல ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா இருக்கிற நம்ம ஜூனியர் என்டிஆரும் சேர்ந்து இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா இந்த ரெண்டு படங்களும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா கூலி படம் தான் ப்ரீ ரிலீஸ்லயே அதிகமா வசூல் பண்ணிருக்கு. கூலி படம் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வெளிநாடுகள்ல 30 கோடியை வசூல் பண்ணி மிகப்பெரிய சாதனை பண்ணிருக்கு. அதாவது நம்ம ரஜினி படங்களுக்கு இந்தியாவில் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கோ அதே அளவுக்கு வெளிநாடுகள்லயும் பாத்தீங்கன்னா ரஜினி படங்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. வெளிநாடுகள்ல இருக்கிற ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த படத்தை முதல் நாள்லயே பார்க்கணும்னு பயங்கர ஆர்வமா டிக்கெட்ஸை வாங்கிட்டு இருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா நார்த் அமெரிக்கால இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீ புக்கிங்லயே பாத்தீங்கன்னா 13 லட்சம் அமெரிக்கன் டாலர்ஸை வசூல் பண்ணியிருக்கு இது வரைக்கும். அதே சமயம் வார் 2 படம் பாத்தீங்கன்னா வெறும் 3 லட்சம் அமெரிக்கன் டாலர்ஸ் தான் அங்க வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இதுல இருந்தே தெரியுது கூலி படம் தான் அதிகமா வசூல் பண்ண போகுது அப்படின்னு. அது மட்டும் இல்லாம விஜயோட லியோ படம் பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல 66 கோடியை வசூல் பண்ணியிருந்தது. ஆனா இப்போ ரஜினியோட கூலி படம் பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே 30 கோடியை வசூல் பண்ணிருச்சு. ஸோ அந்த சாதனையும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் முறியடிச்சிடும். அதாவது கேரளாவிலையும் பாத்தீங்கன்னா இந்த கூலி படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா தியேட்டர்ல இந்த படத்தோட டிக்கெட்ஸை வாங்குறதுக்காக ரசிகர்கள் வந்து முந்தி அடிச்சுட்டு போய் பயங்கரமா வாங்கிட்டு இருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இப்பவே பாத்தீங்கன்னா 2 லட்சம் டிக்கெட்ஸ் வந்து விற்பனை ஆயிருக்கு. அதாவது கேரளாவில் மட்டும் 3 கோடியை இந்த படம் இப்பவே வசூல் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் எந்த படமே 1000 கோடியை வசூல் பண்ணதில்லை. ஆனால் பக்கத்து ஸ்டேட்ல இருக்கிற படங்கள் எல்லாமே KGF, RRR அப்படின்னு மற்ற படங்கள் எல்லாமே 1000 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த முறை இந்த கூலி படம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் நிச்சயமா 1000 கோடியை வசூல் பண்ணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து நீங்க இந்த மாதிரி வீடியோஸ் அடுத்தடுத்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.